தன்னோட சிறு வயதில் குந்திதேவி பண்ண ஒரு சின்ன தவறுனால இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய நல்ல விஷயமே நடந்தது. அப்படி அவங்க பண்ண தப்பு தான் என்ன? அவங்க ஒரு முறை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சிறு வயதில் அவங்க ஊருக்கு ஒரு முனிவர் வராரு. அந்த முனிவர் என்ன பேர், அந்த முனிவரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா துர்வாசர். அவர் வந்து அந்த முனிவருக்கு குந்திதேவி நிறைய உதவிகள் பண்ணுறாங்க. அதை பார்த்து வியந்து போன துர்வாச முனிவர் குந்திதேவிக்கு ஒரு வரம் தராரு. அது என்ன வரம்னா, நான் தர வரத்தை வச்சு நீ எந்த கடவுளை வேண்டினாலும் அந்த கடவுள் உருவத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்குன்றத வரமா தராரு. குந்திதேவி தன்னோட சின்ன வயசுன்றதுனாலையும் விளையாட்டு தரத்தை புத்தினாலும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற சூரிய பகவானை வேண்டுறாங்க அந்த வரத்தை வச்சு. அப்படி வேண்ட உடனே சூரிய பகவானை வந்துடுறாரு. அப்படி வந்து சூரிய பகவான் என்ன சொல்கிறாருன்னா, துர்வாச தந்த வரத்தினால நான் உனக்கு ஒரு குழந்தை தரேன்ற சொல்கிறாரு. இதை கேட்ட குந்தி அதிர்ச்சி ஆகிறாங்க. அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாமல், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, இந்த மாதிரி இப்போ குழந்தை வந்துச்சுன்னா இந்த உலகம் என்ன நினைக்கும் சொல்லி சொல்கிறாங்க. அது சூரிய பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இது துர்வாசரோட வரம், இது என்னால் ஒன்றுமே பண்ண முடியுன்ற சொல்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை தராரு. குழந்தை அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதனால் வளர்க்க முடியாத காரணத்தினால அந்த குழந்தைய ஆற்றுல விடுறாங்க. அப்படி ஆற்றுல விடப்பட்ட அந்த குழந்தை தான் பார்த்தீங்கன்னா மாவீரர் கர்ணன். குழந்தையை பண்ண ஒரு சின்ன தவறுனால இந்த உலகத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் பார்த்தீங்கன்னா கர்ணன்.